ஏய், என்னம்மாச்சு? என்ன கஷ்டப்படுற? மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு ஏன் மூச்சு விடுற? பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தானே. நம்மள தீத்து கட்டிடுவாங்க போல. ஏன் டார்லிங், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதுலேயும் நான் இதே வீட்டில் தான் மருமகளாக வருவேன். அடிங்க மாவல, அப்போ நான் இந்த வீட்டையே வித்துட்டு போயிடுவேண்டி. நீங்கள் வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் என்ன சுவிட்சர்லாண்டில் குழு நான் இருக்கேன். நான் இங்கே வெயிலில் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 500 கிராம் தக்காளி 15 ரூபா. அப்போ 1/2 கிலோ தக்காளி எவ்வளோ? மாட்டிக்கிட்டேனே. இல்லை இல்லை, எனக்கு அவ்வளோலாம் போர் அடிக்கல. இட்ஸ் ஓகே. நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஏம்மா, வாழ்க்கையில் உன் மதிப்பு தெரியாத இடத்துலேருந்து விலகியே இரு. தன்மானம் ரொம்ப முக்கியம். நான் அங்கேயே தான் தங்கியிருக்கேன். அடியே, ஒரே வெக்கையாக இருக்குது. நம்ம வெளில போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வருவோம். வா போகலாம். ஓகே. நீங்கள் போயிட்டே இருங்க. இதோ நான் பின்னாடியே வரேன். ஒரு கட்டப்பையும் பர்ஸும் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகேவா? எல்லாரும் வெயில் ஜாஸ்தி இருக்கு, அதனால வெளியில் போகாதீங்க. வெளியில் சுத்தாதீங்க. வீட்டிலே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் வெயில் ஜாஸ்தி இருக்கு, சமைக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்கிறாங்களா? என்ன கொடுமை சார் இது! கடவுளே, என் புருஷன் என் பசங்கள்லாம் எப்போதான் நான் சொல்கிற பேச்சு கேட்பாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதில் உன் பேர் இல்லை மகளே. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் பாருங்க கடவுளே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நான் நினைக்கிறேன் சூரியனோட பொண்டாட்டி கூட லீவுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு. ஏன்? அதான் அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இப்படி கொளுத்துறாரே. ஐயோ, வெயில் தாங்க முடியல. POV when you are a mango lover. மச்சான், நீ எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கடா. ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. ஆனா ஒண்ணு தாண்டா. என் உயிர் எடுத்துக்கோ மச்சான். உயிர் எடுத்துக்க நீ ஏன்டா என் உயிர் எடுக்கிற? அதெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, கிளம்போ. இந்த சம்மருக்கு செலவே இல்லாம சுத்தணுமா? அப்ப என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன் கூட நீங்களும் சுத்தலாம் வாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவ்வளவுதான். யார் வேணா இந்த மாதிரி சுத்தலாம் இந்த சம்மர்ல ஃப்ரீயா, செலவே இல்லாம. 3 விஷயம் மனுஷங்களை எப்படி வேணா மாற்றும். 1 நேரம், 2வது சூழ்நிலை, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபில்டர். மா, எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. பைத்தியமாடி நீ, அதுக்கு போய் ஃபீல் பண்ற? வியாதி இல்லைன்னா நல்லது தானடி. அடா அம்மா, இந்த வயசுல நான் ஏமா சுகர் டெஸ்ட் பண்ண போறேன்? ரேஷன்ல சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா.